காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். குறித்த போராட்டம் காலை 10:30 மணியளவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. காணாமல் போன தமது பிள்ளைகளின் படங்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது தமது உறவுகள் தங்களுடன் கொஞ்ச காலம் என்றாலும் வாழ வேண்டுமென்று தொடர்ச்சியாக தாம் போராடி வருவதாகவும் தெரிவித்தனர். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி 2017 மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கின இந்த தூய்மையான போராட்டம் இன்று வரை எங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்காமல் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எங்களுக்கான நீதி சர்வதேசம் எங்களுக்கு தரும் வரைக்கும், எங்களுக்கான ஒரு உண்மையான நீதியை பெற்றுத்தரும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. இந்த போராட்டத்தின் ஊடாக எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற பெற்றோர்கள் 229 பேர் இதுவரைக்கும் மரணித்து விட்டார்கள். நாங்களும் இன்றோ நாளையோ ஒன்றுதான் இந்த மருந்து போத்தலும் தண்ணியோடும் தான் நாங்கள் தெருவிலே நின்று எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கு நீதி தராதென்ற போதுதான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதியை கேட்டு நின்றோம். சர்வதேசமும் இலங்கை அரசாங்கத்துடன் பேசி கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு கால இழுத்தடிப்பை செய்து இத்தவரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கான நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று சர்வதேசத்திலே நாங்கள் 36வது கூட்டத்தொடரிலிருந்து அந்த மனித உரிமை மன்றிலே எங்களுடைய உண்மை நிலைமைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். சென்ற கூட்டத்திலே அந்த பங்கு கொண்ட போது அவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு ஊடான எங்களுடைய அந்த வலிகளையும் வேதனைகளையும் உணர்வுபூர்வமான ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தின போது தங்களால் இயன்ற வரைக்கும் தாங்கள் பேசி நல்ல ஒரு தீர்வை பெற்றுத் தருவோம் என்று எங்களுக்கு கூறியிருந்தார்கள் ஒரு சில பேர். எங்களுக்கு இது ஒரு சர்வதேசமும் எங்கள் கால இழுத்தடிப்பை செய்து எங்களுடைய போராட்டத்தை நலிவடைய செய்கிறது போலதான் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் எங்களுடைய இந்த தொடர்ச்சியான இந்த போராட்டம் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற நோக்கோடும் எங்களுடைய பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தெருவிலே நின்று போராடுகின்ற தாய்மார்கள் அல்ல, நாங்கள் தெருவிலே நிற்கின்றவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளோடு எங்களுடைய குடும்பங்கள் என்று நன்றாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் தெருவிலே கண்ணீர் சிந்தி நிற்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 13-14 வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கான நீதியை கேட்டுப்பெறுகின்ற போது அரசாங்கத்தோடு சார்ந்தவர்களும் ஒரு சில அமைப்புகளும் இந்த போராட்டத்தை நலிவடைய செய்து எங்களுடைய இந்த 8 மாவட்டத்தின் ஊடான கட்டமைப்பை இல்லாதொழிச்சு எங்களுக்கான நீதியை மழுங்கடிக்க செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே கிளிநொச்சி மாவட்டத்திலே கூட இன்று இந்த 70 அடி பந்தல் போட்டு எத்தனையோ ஆயிரம் பேரோடு ஒன்று கூடிய இந்த போராட்டம் இன்று நலிவடைந்து போய் ஒரு சில அம்மாக்கள் உணர்வுபூர்வமாக தங்களுடைய உயிர்களுக்கு மேலான உறவுகளை தேடுகின்ற அம்மாக்கள் தான் இன்று இந்த தெருவிலே நின்று தங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த போராட்டமானது ஒரு புனிதமான, ஒரு உண்மையான, ஒரு நீதிக்கான, எங்களுடைய உயிர்களுக்கு மேலான போராட்டம் என்பதை உண்மையாகவே புலம்பெயர் தேசங்களிலே வாழுகின்ற உறவுகள் கூட இதனை ஒரு வியாபாரமாக பார்க்கின்றார்கள் போல் இருக்கிறது. இந்த போராட்டம் வியாபாரம் அல்ல, எங்களுடைய நீதிக்கான போராட்டம். பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள், எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற பிள்ளைகள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவும் கையிலே கொடுக்கப்பட்டு கொடூர யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் மத்தியிலே கையிலே கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்பதற்குமான போராட்டம் என்பதை இந்த வெளியிலே இருந்து இந்த போராட்டத்தை இழிவாக பேசி உண்மையாகவே மீடியாக்களில் கூட சென்ற வாரத்திலே பேசியதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த கட்சியை சார்ந்தவர்களாலே நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், நிறைய பேரை இல்லாதொழித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஊடகத்துக்கு முன்னாலே நின்று இந்த போராட்டத்தை ஒரு வியாபாரமாகவும் இதை சர்வதேசத்தோடு ஒத்து கொண்டு போய் விலை பேசுகிறவர்களாகவும் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்தை யாரும் விலை பேச முடியாது. எங்களுக்கான நீதி கிடைக்கும்
கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சுதந்திரமாக பிரிந்து தங்களுடைய அந்த காட்டு கொடுப்புகளையும் எட்டப்பெண் கூட்டமாக இருந்து வேலை செய்கின்றவர்களையும் நாங்கள் நன்றாக அறிவோம். ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை யாரும் இல்லாதொழிக்கவோ நலிவடைந்து அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கிறதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.